சோதனையில் தாங்கும் பலன் தந்திடுவார் நம் கர்த்தரே. உத்தமனாய் விளங்கிய பின் தம் ஜீவ கிரீடம் தந்திடுவார். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் காணப்படுகின்றன. அவைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பிள்ளைசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று தேவன் தாமே அப்போஸ்தலராகிய பவுல் மூலமாக நம்மை எச்சரிக்கின்றார். இந்த மேற்கூறினதான ஒரு காரியத்தை நாம் உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோமானால், கிறிஸ்துவை அறிந்ததான ஒருவன் மதுபான வெறியிலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட்டிருந்தும் அதை குறித்ததான சோதனை, அதாவது நினைவுகள் அவனை அழுத்துவதாக காணப்பட்டால், அவன் அதை ஊக்குவிக்கிறதான, அவனை தூண்டுகிறதான அது உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்கள், இடங்கள், அவன் செய்கிற வேலை ஸ்தலமாக இருக்கலாம். இவற்றிலிருந்து தன்னை அப்புறப்படுத்தி கொள்ள வேண்டும். மனிதர்களையும் பொருட்களையும் அகற்றிவிட்டு அவனை விட்டு அகற்றுவதல்ல, அவனுடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என சொல்வார்கள். அது உண்மை. யாவரும் அந்த நிலையை அடைய வேண்டும். அதை அடையும் வரைக்கும் நம்மை முற்றிலுமாக விலக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை தருகிறார். புதிதாக பிறந்ததான ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறதான பொழுது நெருப்பை கண்டதும் எந்த விதமான சிந்தையும் இல்லாமல் ஓடி சென்று நெருப்பில் கை வைக்க முயற்சி செய்யும். அந்த குழந்தை அறிவடைந்து பலன் கொள்ளும் வரை அக்குழந்தை ஆபத்து தரக்கூடியதான பொருட்களாக இருக்கலாம் அல்லது மனிதர்களாக இருக்கலாம், இவைகளிலிருந்து அந்த குழந்தையானது பாதுகாக்கப்பட வேண்டும். இளமைக்குரிய மோச பாவ அந்த பாவத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடும்படி ஊழியராகிய தீமோத்தேயுவுக்கு பவுல் அறிவுரை கூறுகிறார். ஒவ்வொருடைய பரிசுத்த வாழ்வுக்கு சோதனையான காரியங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்றால், உங்களுடைய சுத்த மனசாட்சியானது அதை உணர்த்துகிறதான பொழுது அவைகளை முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையில விட்டு அதை அகற்றிவிட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு திருவுளம் பற்றுகிறார். அது மாத்திரமல்ல, சோதனையாக தோன்றுகிற எந்த காரியமானாலும் சரி அவைகளை முற்றிலுமாக விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனையாய் தருகிறார். ஆகவே எனக்கு கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில சோதனை கொண்டு வருகிற, நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில சோதனையாக தோன்றுகிற எந்த காரியமானாலும் அவைகளெல்லாம் முற்றிலுமாக விட்டு விட்டு அவைகளெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாமா? பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறபடி நாமும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் முதலை தள்ளிவிட்டு ஒரு லட்சியமுள்ள ஒரு பாதையை நோக்கி அந்த கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்தவர்களாய் நம்முடைய இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடுவோம். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களை எங்களுக்கு உதவி செய்யும் தூய ஆவியானவரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்படியான இருதயத்தை என் தேவன் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. நாங்கள் வழி மாறி போகும் பொழுது அப்பா, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்ட ஆண்டவரே, அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதான இருதயத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாட்களும் நிலங்களை போதித்து சவியான வழியில் நடத்துவீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
அவர்தான்